நாராயண நாராயண நமக நாராயண நமக நாராயண நமக. வாங்க 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 கடந்த வாங்கத்தான் செய்யணும், கொடுக்கத்தான் செய்யணும், வேற வழி கிடையாது. வாங்க வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறத பிறர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதை எப்படி என்னை போன்றவர்கள் மற்றவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் இருந்த ஆளுகிட்டலாம் போய் கேட்டு பாருங்க. அந்த இருப்ப கேட்கலையா, உன் வாழ்க்கையினுடைய இருப்ப சொல்லு. நல்ல வேலையா போச்சு, தேரெழுத்து தெருவில் விட்ட கதையா. தேரெழுத்து தெருவில் தான் விடணும், ஆனா வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. வீட்டுக்குள்ள போகுமா? போகாது. ஆக உங்களுடைய வாழ்க்கை இருப்பு அந்த அம்பாளுடைய ஐயனுடைய புண்ணியத்துல எந்த குறையும் இல்லை. இல்ல ஆக நல்லா இருக்கட்டும். நோய் மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்துல ஆக நன்றாக அமைய வேண்டும். தம்பி யாரு? தம்பி யாருன்னா அண்ணனுக்கு தம்பி. அண்ணனுக்கு தம்பி தான், தம்பிக்கு அண்ணன் தான். இந்த தம்பி யாருன்னு கேட்டேன். என்னவா? உங்களை தான் கேட்கிறேன், வேற யார? ஊர்ல உள்ளவங்களே கேட்டேன். இந்த அண்ணன் யாரு? யாருக்கு யாருன்னு? யாருக்கு யார் தம்பி? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்த்தோம்னா தம்பின்னு சொல்லுதானே வழக்கம். சின்ன பையன் உங்களை மாதிரி பெரிய ஐயா, இந்த உலகத்தில் தம்பிக்கு தான் பெருமை. அண்ணனுக்கு தான். எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? அண்ணனா பிறக்கணும். அண்ணனா பிறந்தாதான் சரி அந்த சுகம் தெரியும். அண்ணனுக்கு பெருமைன்னு சொன்னீங்கல்ல, எந்த வகையிலன்னு கேட்கிறேன். நீங்க தம்பிக்கு பெருமை நீங்கல்ல? ஆமா. அது எந்த வகை? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு தானையா வலிமை பெருமை இருக்கு. முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி, பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி. காதுக்கு வலிமை கிடையாது அண்ணனுக்கு. ஆக தம்பிங்கிற கொம்புக்கு தானையா வலிமையும் பெருமையும் உண்டு. அண்ணனுக்கு எப்படி பெருமை? என்ன மெச்சு கொடுறீங்க? இவ்வளவு படிச்ச மனுஷன் என்ன செய்யணும்? இது தெரியாம போச்சு. என்னையா தெரியல? எந்த மாட்டுக்காவது கொம்பு குண்டில முளைச்சிருக்கா? நாராயணா, பின்னால முளைக்கிற கொம்புங்கிறீங்களே, பின்னால வாளுத்தா இருக்கு. பின்னாலைனா பிறகு, அடுத்து, பிறகு. ஓ அப்படி ஒரு நல்ல வேலை. சரி, இப்ப நான் அண்ணனுக்கு பெருமை எப்படி நிரூபிச்சுடுவா? எங்க நிரூபி? நிரூபின்ட்டே. உலகத்திலேயே முழு முதல் கடவுள் யாரு? அதான் விநாயக பெருமான். அவன் தம்பி முருகப்பெருமான். இல்ல யாரு அண்ணன்? விநாயகன் தான் அண்ணே. தம்பி யாரு? முருகப்பெருமான். ஊர் உலகமெல்லாம் மயில் எடுத்து சுத்திட்டு வந்தானே. ஆமா, முருகன். சரி, அவனுக்கு பழம் கிடைச்சதா? கிடைக்கல. கொண்டு போனது யாரு? விநாயகப்பெருமான் அண்ணே. இல்ல, கொண்டு போனது யாரு பழத்தை? நான் தான் கொண்டு போறேன். ஊர் உலகம் சுத்த முருகனுக்கு பழம் கிடைச்சதா? கிடைக்கலையே. ஆத்தாள் அப்படின்னு சுத்திட்டு வந்தானே. ஆமா. யாரு கிடைச்சது? விநாயக பெருமான். இப்ப யாருக்கு பெருமை? ஓ, அந்த வகையில் அண்ணனுக்கு பெருமைன்னு சொல்லு. பேசிட்டோம். ஆக அண்ணனடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. பெயிண்டர் குரூப். நன்றி நன்றி நன்றி. பழனிசாமி பெயிண்டர் குரூப்ஸ் அன்பு உள்ளங்கள் ரூபாய் 100 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு உணமார்ந்த நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி. ஆக அண்ணனடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல இந்த உலகத்துக்கு இந்த தம்பி வர காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரம்? அது அவ்வளவுதான். காசு பணம் வந்துருச்சுன்னா அண்ணன் தம்பி எல்லாம் தட்டு பறந்துருது, அவ்வளவுதான். இது சொத்து பத்து இருந்துச்சுன்னா சரி அண்ணன் தம்பி எதிராளியா மாறிடுறேன். ஆமா, ஒண்ணும் இல்லாத வந்தா அண்ணன் தம்பியா நல்லா இருக்கேன். அதைத்தான் சொன்னா பங்காளியையும் பணங்காயம் பதம் பார்த்து வெட்டனு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெட்டு குத்து விழுந்தும். ஆக என் பெயர் நாரத மகரிஷி. நானே தான். என்ன பேரு? நாரத மகரிஷின்னு சொன்னேன். ஓ சரி 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 சரி, மறுபடியும் சொல்லுங்க. நாரத மகரிஷி, என் பெயர் நாரத மகரிஷி. இல்ல, இந்த அரிசி எங்க கிடைக்கும்? நாராயணா நாராயணா. பச்சரிசி, புழுங்கரிசி, இட்லி அரிசி, பிரியாணி அரிசி. சரி, இப்ப அப்பச்சி அரிசின்னு ஒண்ணு வந்திருக்கு. இந்த மக அரிசின்னு ஒரு அரிசியா இருக்கு. ஓ, அரிசி அல்ல, ரிஷி. ரிஷி அது சரத்குமார் படம் தானே? முடிஞ்சு போச்சியா? முடிஞ்சு போச்சு. சினிமா உலகத்திலே இருக்காதையா. எங்க போனேன்? நாரத மகரிஷின்னு சொன்னேன். பேரு உங்க பேரு எந்த நாரதர்? எத்தனை நாரதர் தெரியும் உனக்கு? ஒரு வயலும் தெரியாது. 18 புராணங்களில் வரக்கூடிய நாரதன். புராணங்கள்லாம் வர்றான் இல்லையா? அவனிதானா? கதைகள். அது கதைகள்ல சுரேஷ் புராணத்துல வரும்ல அந்த நாரதன். என்னையா ஒரு ஆச்சரியம். ஏன்னா புதிதாக பாக்குறியா இல்லையா? நாங்கெல்லாம் இதுவரைக்கும் எங்கேயும் நேரடியாக பார்த்தது கிடையாதுல. நடக்குமா? எனக்கு கண்ணையே நம்ப முடியல. அடடா, உண்மையிலேயே உண்மையிலே கிள்ளி பாத்துக்க. நெசந்தானே. ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். யாருக்கிட்ட? எங்க கிளவி சொல்லுவா. கிளவி என்ன சொன்னா?
நீங்க நிறைய சொல்லி பார்த்திருக்கீங்களா? யோ நல்ல வேலையா வேலை பார்த்தோம்னு சொல்லியா? அதைத்தான் நல்ல வேலையா போச்சு. ஏயா வேலையை தான் சொல்லிட்டு. ஓஹோ, உங்க நாட்டு பாஷை இது, ஊர்கள் தோறும் பாஷைகள். வாங்க போ. அடடா, என்ன சொல்லியா வந்தீங்க? அது சரி, கேக்குறேன். இது நாட்டு பாஷை இல்ல. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்பேன். என்ன கேட்க போற? கோச்சு கூடாது. அட கேளியா, நல்ல விஷயத்தை கேளு. கோபிக்கிற அளவுக்கு கேட்காத, நல்ல விஷயமா கேளு. யோ என்னய்யா இன்னும் அங்கிட்டு கிட்டமா பாக்குற? உன்னை நம்பிலாம் வர முடியாது, நீ அங்கேயே சொல்லுப்பா. இரணிய முண்டாட்டி. ஆமா, லீலாவதி. அடி சக்க டக்குன்னு அடிக்கிறாள். ஓ என்னையா இரணிய முண்டாட்டினா அவ பேரு லீலாவதின்னு? அந்த மேட்ரு உண்மைதானா? என்ன மேட்ரு என்னன்னு புரியலையப்ப எனக்கு. அந்த பிள்ளை மாசமா இருந்தா, கர்ப்பமா இருந்தா. ஆமா உண்மைதான், ஒத்துக்கிறாப்ல. இருந்தது உண்மைதானே, அப்புறம் ஒத்துக்கிறதானே வேணும். அப்ப அவன் புருஷன் சொல்லியிருக்கான், அடியே நீ வயிற்று பிள்ளை கறியா இருக்க, சரி காட்டுக்கு தவம் பண்ண போறேன். ஆஹா போறேன். நீ வீட்டுல தனியா இருக்க, தனியா இருக்க, கதவை அடைச்சுக்க. சரி. கண்ட கண்ட நாயெல்லாம் வரும். யோ அவன் முண்டாட்டிட்டு அவன் சொல்லியிருக்கான் தலைவா. சரி சொல்லு தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்ப அவ சொல்லியிருக்க, சரி மாமா நான் கதவை அடைச்சுக்கிறேன் சொல்லிட்டு கதவை அடைச்சிருந்திருக்கேன். சரி. அந்த நேரம் நீங்க போயிருக்கீங்க. யோ எனக்கு முன்னால இந்திரன் போயிட்டேன். அந்த நாய் போயிருச்சு. நல்ல வேலையா போச்சு. அதனால உங்களுக்கு அந்த பேர் வர. அவனுக்கு தான் அந்த பேரு. அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துருக்கேன். அப்ப நீங்க போய் அவனை சத்தம் போட்டு, ஆமா போட்ட ராஸ்கல் வெட்டி போயல வேண்டா அடுத்த முன்னாடி என்ன கூட்டு போற புஞ்சோ முஞ்சு போடா அப்படின்னு அவனை விரட்டிட்டு அந்த பிள்ளைய நீங்க தள்ளிட்டு வந்து ஆராயனா கூட்டிட்டு வந்தியா? நான் தான் கூட்டி வந்தேன். அவனுக்குள்ள வீடு கட்டிருக்கீங்க, ஒருத்தன் கொடுக்க மாட்டேன் இல்ல. அப்புறம் அவங்களுக்குள்ள 10 குடிச்சு ஒரு குடிசை அந்த பிள்ளை உள்ள வச்சு செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. அட நாராயணா, செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ பாட்டுல கை தோரணை வேற மாதிரி உபதேசம். நல்ல வேலை. அப்படி செய்யும் போது அந்த பிள்ளை அசைது கொடுத்து அப்படியே தூங்கிருச்சு. தூங்கிருச்சுல. ஒரு தூங்கும் போது அந்த பிள்ளை தொப்புல கொண்டு வாய வச்சிருக்க பெரிய மனுஷன் அசிங்கமல்ல. அவன் அழுகுறான் தெரியுமா? எப்படி? யாரு இரண்டு என்ன சொல்லிட்டு அழுகுறான்? என் முண்டாட்டி தொப்புல நக்கிவிட்டேன் நாரதர், தொப்புல நக்கிவிட்டேன் நாரதர்னு கண்ணீர் விடுறான். அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள பெரிய வடா போச்சு. அது என்ன பழக்கம் நான் கேட்குறேன். தான் நக்கணும்னு ஒரு மூடாயிருச்சுன்னா சரி, தொப்புல நக்கிறது வேற கொஞ்சம் தள்ளி கூட. அடா அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருக்கு. ஒன்னே விட்டு போகுமா? நாராயணா நாராயணா. இங்க வாயா, கிளவி சொல்லியிருக்கா, மொட்டையா பாதியா சொல்லியிருக்காளையா. அட நீ முழுசா நக்குனா பாதி. அடச்சை நாராயணா நாராயணா. கதை அப்படி அல்ல. காரணம் என்ன அப்படின்னா, லீலாவதி கர்ப்பமா இருந்தது உண்மைதான், இந்திரன் போனது உண்மைதான், இந்திரனை திட்டி அனுப்புனதுலாம் உண்மைதான். அதுக்கப்புறம் அவளை கூட்டி கொண்டாந்து 10 குடிசை போட்டு உபதேசம் செஞ்சனா இல்லையா? எங்க உபதேசம் செஞ்சேன் தெரியுமா? ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உண்டான உறவு எங்க இருந்து ஆரம்பிக்கும்? தொப்புள் கொடி. அப்ப உள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்னுடைய அந்த மந்திரம் போகணும்னா தொப்புளுக்கு அருகாமல் வைத்து ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொன்னே பிறந்தான். பெருமாளுடைய பக்தனாக பிரகலாதன் பிறக்கின்றான். பிறந்த உடனே தவத்துக்கு போன இரணிய வர்ற, இந்த உலகத்திலே கடவுள் நானே, என் பேரைத்தான் சொல்லணுங்கிற. இல்ல எனக்கு ஒன்று கடவுள் இருக்கான், திருமால் இருக்கான், அவன் பேரைத்தான் சொல்லுவேன்னு சொன்ன. உன் கடவுள் எங்கடா இருப்பான்னு பெத்த மகன்ட்ட அப்பன் கேட்கிற. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அப்பதான் பாருங்க என்னுடைய பாட்டன் திருமால் என்ன செய்யறாரு? தூணை பிளந்து கொண்டு நரசிங்க அவதாரம் எடுத்து வீட்டுக்குள்ள இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் அதாவது இரணியனை வாசப்படியில வச்சு கொடல உருவி மாலையா போட்டு அவனை அழிக்கிறதுக்கு காரணமா இருந்தவன் நாயா. நல்ல வேலையா காரணமா இருந்தது நாயா. நானே அப்படி சொல்லுங்க. நானே ஒரு அசுரனை கெட்டவனை அழிக்கணும்னா வேற வழி கிடையாது. நல்ல விஷயம் பண்ணி. ஆமா நல்ல வேலையா போச்சு. இந்த கிராமத்துல இன்னும் சில பேருக்கு தெரியறது இல்ல. எப்படி? பெரியவங்களுக்கு தெரியும். வாசப்படியில உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு. ஆமா வாசப்படியில். அதே மாதிரி வாசப்படியில் உட்கார்ந்து தலையை சீவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொழுது சாஞ்ச நேரத்துல வாசப்படியில் உட்காராங்கன்பா. ஏன்? இரணிய நேரம் பாங்க. ஆமா அது என்னடான்னா, அவன் வாங்கின வரம் எப்படி வாங்கியிருக்கான் பாருங்க. மேலையும் அல்லாது கீழையும் அல்லாது, உள்ளிலும் அல்லாது வெளியிலும் அல்லாது, பகலிலும் இல்லாது இரவிலும் இல்லாது, சபாஸ், எந்த விதமான ஆயுதத்தாலும் இல்லாமல், மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல். இதுக்குத்தான் மகாவிஷ்ணு யோசிச்சார். இவன் கேட்ட வரத்துல இவனை கொல்றது கஷ்டம். ஏன்னா மேல ஆகாயத்திலும் இல்லாமல் பூமியிலையும் கொள்ள முடியாது. என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாரு. பாருங்க, மனிதனும் அல்லாது மிருகம், அதான் நரசிங்கம். தலை
சிங்கம் உடம்பு மனித உடல். உள்ளிலும் அல்லாது வெளியிலும் அல்லாது வாசற்படி. ஏய் அட என்னங்கண்ணே, மேலும் அல்லாது கீழும் அல்லாது தூக்கி மடியில வச்சுக்கிட்டேன். இரவிலும் அல்லாது பகலும் அல்லாது அதான் சாயங்கால பொழுது. எந்த விதமான ஆயுத்தம் நெகத்தாலேயே உடலை கிழிச்சு அப்படியே கிழிச்சு வதம் பண்ண. அவ்வளவுதான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வரும் சந்ததிகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி தெரியும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதனால தான் இந்த நாடக நடிகர்கள்லாம் வந்து தெரியும். நம்ம நாள முடிஞ்ச வரைக்கும் ஏதோ அவ்வளவு விஷயம் காதுல கேட்டிருக்கும் இல்லையா, அதுக்கு பெருசாகும் போது ஆமா எங்க ஊர்ல கூத்துல இப்படி சொன்னாரு யோசிப்போம். அதுக்காகத்தான் நாங்க இப்படி பாடா பட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நல்ல விஷயம் சொன்னீங்க, அற்புதமா சொன்னீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டேன். சரி இருக்கட்டும். நான் யாருன்னு ஒரு வார்த்தை இதுவரைக்கும் எங்க என்னைய கேட்க விட்ட நீ தான் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீ. சரி இப்ப கேளுங்க. இப்ப கேக்குறேன். ஆக உன் பேர் என்ன? என் பேரா? உங்க பேர் என்ன? வீரத்தேவன். யாரு வச்சது? எங்க அப்பா. எதுல வச்சாரு? இல்ல எதுல வச்சாருன்னு கேக்குறேன். முத்தூட்டு பைனான்ஸ். யோ அழகா வச்சாரு கொண்டு போய். அப்புறம் எதன் மூலமா வச்சாரு எப்படி தெரியும் உங்களுக்கு? கோயில்ல போய் என் காதுல 3 தடவை. எப்படி? வீரோத்தேவன் 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 வீரத்தேவன் அப்படின்னு பேர் வச்சாரு. வச்சது யாரு? அப்பா. உங்க அப்பா தானே வச்சாரு. வைக்கும் போது யாரு பார்த்தது பக்கத்துல? இல்ல வச்சாருன்னு சொல்றாங்கல்ல, உங்க அப்பா தானே வச்சாரு. வச்சத பார்த்தது யாரு? எனக்கு நானே குழந்தை. ஆமா நீங்க குழந்தையா இருந்தீங்க. ஆனா எங்க அம்மா தான் சொன்னான். ஓ எப்படி? உங்க அப்பா தான் வச்சாருன்னு. உங்க அப்பா வச்சுட்டாரு. உங்க அப்பா பேரு? நம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கமோகனி. நம்பிராஜனுக்கு நங்கை மோகனிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்ல பிறந்தவனா? இல்ல பிறந்தவனா பிறந்தவனான்னு கேக்குறப்பா. இதுல வித்தியாசம் இருக்கா இல்லையா? பிறந்தவனா பிறந்தவனா? பிறந்தவனா என்ன பிறந்தவனா என்ன? பிறந்ததுன்னா பிள்ளை. பிள்ளையா பிறப்பது? பிறப்பு அப்படின்னா கூட பிறந்த பிறப்பு. இதுலயே இவ்வளவு மாற்றம் இருக்கு பாருங்க. பிறப்பு என்பது நடைமுறை பாஷை. தாயினுடைய அபானவாசல் இருந்து பிறப்பது பிறப்பு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோடு கூட பிறந்துட்டா அது பிறப்பு. அப்ப நீங்க பிறந்த பிறப்புன்னு சொல்றீங்க. நீங்கள் பிறந்தது உங்க அப்பாவுக்கா அம்மாவுக்கா? என்ன மேலே எங்களையும் பாக்குற? நான் கேட்கறதுல இருந்து தவறுங்கிறியா? அட நீ பிறந்தது உங்க அப்பாவுக்கு பிறந்தியா அம்மாவுக்கு பிறந்தியா? லூசு. யோ நீ லூசா நான் லூசா? அதான் கேக்குறேன். இல்ல நான் தான் கேக்குறேன். ஆத்தாளுக்கு பிறந்தா அப்பா நம்ம என்ன பேச்சு? யோ நான் கேக்குற கேள்விக்கு பதில். 2 பேருக்கு அது எப்படி? அப்பா வயித்துல 5 மாசம் அம்மா வயித்துல 5 மாசம் இருந்தியா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சரியான கேள்வியா? என்னென்ன இது? கேக்குறதுக்கு பதில் வேணுமா இல்லையா? என்னங்க அதாவது எது தாவுது? தாவம்ல உட்காரம்ல கொஞ்சம் யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க. பெத்தது எங்க அம்மா. ஓ பெத்தது உங்க அம்மா. பிறந்தது எங்க அப்பாவுக்கு. அப்படி சொல்லணுமா இல்லையா? பெத்தது உங்க அம்மா, பிறந்தது உங்க அப்பாவுக்கு. உங்க அப்பா அப்படி என்ன பண்ணினாருன்னு உங்க அம்மா பெத்தாங்க? எங்க அப்பா எங்க அம்மால போட்டு உங்க அம்மாவை போட்டு என்ன இப்ப கேட்ட? உங்க அப்பா அப்படி என்ன பண்ணினாருன்னு உங்க அம்மா பெத்தாங்க? அது சொல்லக்கூடாது. நல்ல வேலையா அப்புறம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? நானும் தேவலோகத்துல வந்திருக்கேன். நானும் ஆர்வம் சொல்ல. நல்ல வேலையா போச்சே. யோ கொஞ்சம் அந்த பக்கம் வாப்பா. சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? அது ஒரு அட உங்க அப்பா என்ன அப்படி செஞ்சு விட்டாருன்னு உங்க அம்மா பெத்தாங்கன்னு கேக்குறேன். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா இல்லையா? இவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்களா, நான் பதில் சொல்லணுமா இல்லையா ஐயா? அத்தா அப்ப இவர் ஐயா சொல்லணுமா இல்லையா? ஏதோ அந்த 2-3 தாய்மார்கள் இந்த பணியில் உட்கார்ந்துருக்காங்க. நீ அவங்களை கலப்பி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஏங்க உங்களை பற்றிய விவரத்தை உங்கள்ட்ட கேட்காம ஊர் மக்கள்கிட்ட கேட்க முடியும்? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி இதை சொல்லி தொலை? பதில் இருக்கா இல்லையா? கேள்வின்னு ஒன்று இருந்தா பதில் இருக்குமா இல்லையா? உள்ள கூட தலைவா வீடியோ வேற ஓடிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க பிறந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். தேவலோகத்துல போய் அப்பா என்ன செஞ்சாருன்னா என்ன செஞ்சாரு? சரி யோசிச்சு சொல்லுங்க. எங்க அப்பாவுடைய அந்த உழைப்பால் அப்பாடா எங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நான் பிறந்தேன். அப்படி சொல்லுங்க. இந்த வந்துருச்சுல பதில். உங்க அப்பாவுடைய உழைப்பால் உங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நீங்க பிறந்தோம்னு சொல்றீங்கல்ல. அப்படி உங்க அப்பா என்ன உழைப்பு உழைச்சாருன்னு உங்க அம்மா ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னு கேக்குறேன்.
100 நாள் வேலைக்கு போனாரா, இல்ல வயக்காட்டுல வேலைக்கு போனாரா, இல்ல விறகு வெட்டினாரா, இல்ல மூட தூக்குனாரா? நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த உழைக்கணும்னு சொல்றாங்க. அப்படி என்ன உழைப்பு? 100 நாள் வேலைக்கு இது போயிருப்பாரோ? 100 நாள் உழைச்சாலும் வேலைக்கு ஒரு நாள் ஒழுங்கா உழைச்சாலே போதும். அப்படி என்ன உழைப்புங்க? அந்த உழைப்பை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் என்னன்னே சொல்லட்டுதுக்கு இருக்கிற மத்த ஏங்க என்னங்க உழைப்புன்னு நீங்க உழைப்புன்னா டேய் உங்களுக்கு என்னடா தெரியும்? கேட்கப்பீங்க உனக்கு தெரியுமா அதை பற்றி? இருக்கட்டும், சின்ன பிள்ளைய அதெல்லாம் இருக்கட்டும். இல்லை அவங்க சிரிக்கிறாங்களே, உங்களுக்கு இந்த மேட்ரு எப்படி தெரியும்? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. எங்கள் அப்பாவுடைய உழைப்பாள்னா இருக்கு வரேன். என்ன அப்பா யோசிக்க யோசிக்க அறிவு வேலை செய்து பாருங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓஹோ, கல்யாணம் பண்ணதுனால அதான் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்படி சொல்லுங்க. நான் பதில எதிர்பார்க்கிறேன்னா அந்த பதில் வரணும். நான் என்னென்ன சொல்லி சமாளிக்கிறது? நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணாகல. கல்யாணம் அப்படின்னா 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணாங்க. ஆமா. யாருக்கு என்ன கட்டுனா அதுக்கு பேர் கல்யாணம்? தாலி கட்டினா கல்யாணம். யாருக்கு யார் தாலி கட்டினது? எங்க ஆத்தாளுக்கு எங்க அப்பே. உங்க அம்மாவுக்கு தானே உங்க அப்பா கட்டினாரு. எந்த இடத்துல கட்டினாரு? கோயில்ல. யோ, கோயில்ல என்ன தலையில கொண்டு கட்டினாரு? அது இல்ல, அது உங்க அம்மாவுடைய அங்கத்துல எந்த இடத்துல கட்டினாரு? கழுத்துல. கழுத்துல. அப்படி கட்டினாரு. நீங்க எங்க பிறந்தீங்க? நான் வயித்துல. வயித்துல. அவர் எங்க கட்டினாரு தாலிய? கழுத்துல. கழுத்துல. கழுத்துல கட்டினா நீ கழுத்துலான பிறகு நீ யாரை கட்டிட்டு வயித்துக்கு போன? எங்க மேல வச்சா மேல எடுக்கணும், கீழே வச்சா கீழே எடுக்கணும், நடுவுல வச்சா நடுவுல எடுக்கணும். அவர் கயத்தை கொண்டே கழுத்துல அடி இருக்காரு. நீ எப்படி வயித்துக்கு போன? நீ யாரை கட்டிட்டு போன? உன்னை யாரு கொண்டே வச்சது? பஸ் என்னையா நீங்க பெருவிலே இந்த மாதிரி ஏல இடையில தாங்க. யோ, நான் கேட்கறதுக்கு தெளிவுறப்பட்டதுனா எனக்கு கொஞ்சம் நான் விளக்கமா போய் சொல்லலாம். சும்மா சொல்ல. இங்கே கழுத்துல கட்டுறவங்களுக்காக வாயில செய்ய முடியாது. என்ன அது வேற டிபார்ட்மெண்ட். வேற எனக்கு புரியுற மாதிரியாவது சொல்லு. புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிடுவேன். ஏன்னா இதுக்குள்ள சந்தேகம் என்ன, சந்தேகத்தை தீர்வு பண்ணணுமா இல்லையா? முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீ பிரம்மச்சாரியா செக்ஸ் சாமியா? நாராயணா நாராயணா, நீ அதுலயே குறியா இருக்கிய. காரணம் ஒவ்வொரு மனிதனும் இப்ப பிறந்திருக்கானா எப்படியாங்க நாங்க தெரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க பிறந்திருக்கீங்க, உங்களை பற்றி சொன்னா தானே நான் தெரிஞ்சுக்க முடியும். தேவ சபையில போய் சொல்ல வரேன். கல்யாணத்தன்னைக்கு ஏன்டா என் வயிற்றுச்ச உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இல்லங்க, கல்யாணத்தன்னைக்குன்னு என்ன பண்ணீங்க? என்ன பண்ணாங்க? ஒரு சம்பவம் நடக்கும்ல. இதுல இன்னொரு சந்தேகமும் எனக்கு கேட்குற மாதிரி தோணுது. என்ன? உங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணாங்கல்ல, கல்யாணம் பண்ணிட்டாலே உறவுக்காரருக்கு எல்லாருக்குமே பத்திரிக்கை வைப்பாங்கல்ல. ஆமா. உங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணும்போது உனக்கு பத்திரிக்கை வச்சாங்களா? இந்த வருத்தம் தான் எனக்கு கொள்ள நாளா இருக்கு. அப்போ உன்னை மதிக்கலன்னு அர்த்தம். ஊர் உலகத்துக்குலாம் பத்திரிக்கை வச்சிருக்காங்க. உன்னை மதிச்சு உனக்கு பத்திரிக்கை வச்சாங்களா? என்னையா மனுஷன், என்னையா அப்பே, என்னையா ஆத்தா? அதனாலதான் தாலி அவங்க முகத்துல முடிஞ்சு. அடச்சை, அவன் என்ன ஒரு பத்திரிக்கை அட வாட்ஸ்அப்ல தான் அனுப்பணுமா? அட நாராயணா. சரி பரவாயில்ல விடுங்க, போயிட்டு போறாங்க. சரி, கல்யாணத்தன்னைக்கு இந்த முதல் இரவுன்னு ஒன்று நடக்கும்ல. முதல் இரவுனா இன்னைக்கு வந்தா முதல் இரவு, நாளைக்கு வந்தா மறு இரவு. இது மாறி மாறி இரவும் பகலும் வரப்போகுது. அதுக்கு நீங்க பிறந்ததுக்கு இல்ல, அதுக்கு முதல் இரவுக்கு சம்பந்தம் ஏதாவது இல்ல இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இரவுங்கிறது வரும், பகலுங்கிறது வரும், மாறி மாறி வருமே. காலை சனியன் சைக்கிள்ல வரான்டா. இல்ல என்னங்கிறது முதல் இரவுன்னா அந்த மாதிரி அல்ல. வேற கல்யாணத்தன்னைக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் சரி ஒரு வீட்டுக்குள்ள விட்டு கதவை அடைச்சிருவாங்க. ஓஹோ, அடைச்சிருவாங்க. ஆமா. அப்புறம் இல்ல கதவை அடைச்சாச்சு, அப்புறம் கதவுன்னு ஒண்ணு திறந்தா அடைக்கணும் திறக்கணும்யா. கதவு அடைச்சதுக்கும் திறந்ததுக்கு நீ வந்ததுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ விடவே மாட்டேன் இந்த பிரச்சனைய. இல்லையா, என்ன இதா தெரிஞ்சுக்கிறதா இல்லையா? கதவை அவங்க வீட்டில் அடைக்கிறாங்களே, அடைச்சிட்டு வேற இது நடக்கும். ஓஹோ, அந்த மாதிரி இது என்ன ஆடு மாடு என்ன சொன்ன இல்லைங்க. அட ஒன்றும் இல்லைங்க, இங்கே வாங்க, கோவப்படாதீங்க. இப்போ இல்லைப்பா, சம்பவத்தில் அன்றைக்கு யார் என்ன பரிமாறியது, எதை எப்படி நீங்கள் வந்தீங்கிற விவரம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும். எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க, 3ஆவதா நீ எப்படியா வந்த? உமக்கு இந்த விஷயம் தெரியும் அவ்வளோதானே? ஆமா, ஒரே வழிதான். என்ன வழி? வேற மார்க்கமே இல்லை. என்னமா ஏதாவது ஒரு மார்க்கும் புரியுற மாதிரி சொல்லு. உன் செல்லு எங்கயா இருக்கு? யோ, என்கிட்ட ஏதியா நான் காற்றோடு காற்றாக உலாவ முடியும். நாரதர் இருக்காதியா? ரவி பிரசாத் அது ஒரு மூலையில் நடக்க விடு.
இந்த செல்லுக்கு 2 படம் அனுப்புறேன். என்ன படம்னு புரியலே. ஒரு ஃபாரினர்ஸ் ஒரு நீக்ரோஸ் உங்களை மாதிரி நாராயணா அடி நொறுக்குறாங்க. அப்ப இந்த வேலையை தான் நீ பாத்துக்கிட்டு இருக்க. நான் இல்ல, நீங்க தான். அட நாராயணா, அதை அனுப்புறேன் பாருங்க. இல்லைன்னா நீங்க எப்பவும் பாப்பீங்கல்ல உள்ள குரோம்ல. அட நாராயணா நாராயணா. அப்ப போதும்பா, ஜாமியோட தெரியாதனமா கேட்டுப்பட்டேன். ஆக இருக்கட்டும். ஆக இருந்தால் ஆளுலம் சோ என்ற குரல் கேட்டதே. கேட்டுச்சா? கேட்டதுல அது பொம்பளை பிள்ளைய 2 குரல் கேட்டுச்சுங்க. ஆமா, நான் சொன்னேன். எப்படி? வேணாண்டி பைத்தியம் முடிச்சவளே. இல்ல என்ன வேணாம்னு சொன்னீங்க? எனக்கு பின்னாடி ஒரு பணமட்டை கிடந்துச்சு. சரி, அதுல போய் நின்றுகிட்டு அடிக்காதீ கழி சத்தம் கேட்குன்னு சொல்றேன். நீ சொல்ற சத்தம் வேற, நான் கேட்கிற சத்தம் வேற. என்னது நீ சொல்றது? நீ கேட்ட சத்தம் வேற, நான் கேட்டது ஆளோளம் சோ. லஞ்சா. ஆமா, அது கேட்டுச்சு. அது யாரு? அது என் தங்கச்சி. ஓ, தங்கைனா கூட பிறந்ததா? கூட பிறந்ததில்ல, ஆனா தங்கச்சி தான். இல்லையா, கூட பிறந்ததுல தங்கச்சிங்கிற? ஓ, பெற்றாத்தான் பிள்ளையா, பேணி வளர்த்தா கூட பிள்ளைங்கிறாங்களே. கண்டெடுத்த குழந்தை. கண்டெடுத்தீங்களா? எங்க கண்டெடுத்தீங்க? அந்த கதை பெரிய கதை. சரி, அது நேரா இருப்பேன். இல்லைங்க, ஆளோளம் சோ அப்படின்னு சொல்றது உங்க தங்கைன்னு சொல்றீங்க. நான் கேள்விப்பட்டது 7 ஆண் குழந்தைகள். இந்த பெண் குழந்தை எப்படி வந்துச்சு? சுருக்கமா சொல்லுங்க, வேகமா முடிச்சிருவோம். அது நாங்க அண்ணன் தம்பி 7 பேர். 7 பேர். எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லை. இல்லை. அப்போ எங்கள் அப்பா சொன்னார். என்ன சொன்னார்? சரிடா வேட்டைக்கு போய்ட்டு வரமுடான்னு வேட்டைக்கு போனோம். சரி, வேட்டைக்கு போனீங்க. அப்போ நாங்கள் வேட்டைக்கு போயில நானே எங்கள் அண்ணன் தம்பி எல்லோரும் போயிட்டு. அப்போ ஆமாம் 1947 இந்த சுதந்திரம் வாங்கினாங்களே, அது இல்லைங்க. அப்போ போனேன். சரி, போனீங்க. அப்போ போயிட்டு ஆமாம் டீ சாப்பிட்றீங்களா? யோ சரி, வேணாம் வச்சு. அட உன் தங்கச்சி பரவாயில்ல. அப்புறம் போயிட்டு காட்டுக்குள்ளே வேட்டையாடி களைப்பா இருக்கணும். ஒரு மரத்துக்குள்ள உட்காருங்க. அட நல்ல வேலையா போச்சு. உங்கள்கிட்ட கதை கேட்டது தப்பா போச்சு. எப்படியா உன் தங்கச்சி வந்துச்சு? மரத்துக்குள்ள உட்காந்துருந்தோமா? உட்காந்துருந்து போட்டு இழுத்துட்டு இருந்தோம். எதை போட்டு? என்ன சர்வசாதாரமா சொல்ற? காவல்துறை யாரும் உன்னைய? எதுக்கு? இல்லப்பா, என்னமோ சர்வசாதாரமா போட்டு கஞ்சாயா? அதுக்கு என்ன பேரு? காவல்துறை இல்லையா? அதெல்லாம் சட்டப்படி குற்றம் இல்லையா? என்ன குற்றம்? அதாவது அருந்தினா பண்ணா அது விளையுது தானே? ஆமா, இயற்கை தானே. இயற்கை தான். அது மண்ணில் தானே விளையுது. மண்ணில் தான் விளையுது. மண்ணில் விளைஞ்ச காய்கறிலாம் திங்கிறீங்க, எல்லாம் சாப்பிட்றோம். அப்புறம் என்ன மேத்துக்கு திங்க கூடாது? அட நாராயணா நாராயணா, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பக்கத்து வைத்திருக்கானா இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த தினையை விதைச்சு என்ன மயத்துக்கு? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு மூடே 50 ரூபாய்க்கு தான் போகுது. ஆமா, இது ஒரு பொட்டில் 50 ரூபா. அட நாராயணா, மொத்த வருமானம் வேணாமா? ஓஹோ, இப்போ அப்படித்தான் உங்க பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கா? சரி, சொல்லு. அவரை போட்டு இழுத்து இருந்தவா திடீர் சத்தம். எப்படி? என்ன காட்டுக்குள்ள அவசர ஊர்தி வர்ற மாதிரி? ஐயோ, புள்ள கத்துற சத்தம். சரி, எங்கடா இந்நேரத்துல புள்ள கத்துற சத்தம் கேக்குது? அவங்க போய் பாக்குறேன். கிழங்கு தோண்டன பள்ளத்துக்குள்ளார புள்ள கிடக்கு. பரவாயில்லையே. ஆனா எவன் போட்டான்னு தெரியல. இன்ன வரைக்குமா போட்டதை நீங்க கவனிக்கல? ஆனா எவனோ போட்டிருக்கேன். எப்படி வரும்? போடாம புள்ள வருமா? எவனா கொண்டு வந்து போட்டிருக்கேன். போட்டவன் யாருன்னு தேடுறேன். தாயிலுமே இன்ன வரைக்கும் கிடைக்கல. சிக்கல. சரி, அப்புறம் நாங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா இந்த புள்ள என்னப்பா செய்யறது? நம்ம எடுத்துட்டு போலாமா இல்லை நம்மளும் போட்டு போயிடுவோமான்னு பாரு. நாராயணா, யோ. இப்போ அவர் சொன்னார் நம்மளும் போட்டு போயிடலாம். அனாதையா போயிருமே? அனாதையா போயிரும்டா. ஆமா, தூக்குடா பிள்ளைய நம்ம கொண்டு வளர்ப்போம்டா, நமக்கு தான் பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு எங்கள் அப்பா அப்படி தூக்கி மாரோடு அணைச்சிக்கிட்டு வீட்டுக்கு ஒடியாராரு. எப்படி? நங்கை மோனி எங்கள் அம்மா கூப்பிட்றாரு. அடடா, எல்லாம் நங்கை மோனி அப்படின்னாரு. என்ன மாமா இன்னுங்க ஆத்தா வந்துச்சு. சரி, இங்கே வரலான்னாரு. என்ன மாமா புள்ள அப்படின்னுச்சு எங்கள் அம்மா. அப்போதான் காட்டில் கிடந்த அனாதை புள்ளலா. சரி, இது வரைக்கும் இது அனாதை புள்ளல. இன்னும் ஊம்புல என்ன சொன்ன? இன்னும் ஊம்புல. நாராயணா, ஓம் புள்ள. நல்ல வேளை உங்க அம்மா உடனே ஒத்துக்குருச்சு. அப்புறம் எப்படி ஒத்துக்கிறாம இருக்குமா இல்லையா? நீ என் பிள்ளையாவே வளர்க்குறேன்னு. சரி, ஒத்துக்குருச்சு. அற்புதமா சொன்னேன். அப்படி வளர்த்த பிள்ளைதான் இந்த வள்ளிங்கிற பெண்மகள். அதுதான் வள்ளி திருமணத்துடைய உட்கருவே. இந்த வள்ளி நம்பிராஜனுக்கு எப்படி மகளாக வந்தாள் என்பது கதை இதுதான். இதுல ஒரு சின்ன சந்தேகம். அந்த சந்தேகத்தை மட்டும் நீங்க தீர்த்து வச்சுட்டு நீங்க அடுத்தடுத்த ஆளுகளை கூப்பிடலாம். இதுலயுமா ஒரு சின்ன சந்தேகம் தான். என்னையா உன் சந்தேகத்துக்கு ஒரு அளவுல. வேட்டைக்கு போனது யாராரு? நானுங்க அப்பா அண்ணன். எல்லாரும் போன இடத்துல குழந்தை எதுக்குள்ள நடந்துச்சு? பள்ளத்துக்குள்ள கிடந்துச்சு. அந்த குழந்தைய பார்த்தது யாரு? நான் தான். தூக்குனது யாரு? நான் தான். பார்த்தது நீங்க தான், தூக்குனது நீங்க தான். உங்க அப்பா கிட்ட என்ன புள்ள கிடக்குன்னு சொன்னீங்க? பொம்பளை பிள்ளைன்னு. பொம்பளை பிள்ளை கிடக்குன்னு தானே சொன்னீங்க. எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு முடிவு பண்ணி சொன்ன உங்க அப்பா கிட்ட? நீ கன்ஃபார்ம்டா செக்ஸ் சாமியார் தாயா. என்னையா வேட்டைக்கு போனது நீ? ஏயா எங்க சுத்தி அந்த இதுலயே வந்து நிக்கிறியா? என்னங்க சந்தேகம் தாங்க. நான் தான் பார்த்து சொன்னேன். அதான் எதை பார்த்தேன்னு கேக்குறேன்.
அது எதை பார்த்தேன்னு சொல்லுங்க, உடனே நம்ம அடுத்த ஆளுகளை சந்திச்சிருவோம். அந்த சந்தேகத்தை மட்டும் திருத்து வைங்க. அந்த இதுதான், அதுதான் அதுக்கு பேரு. அந்த புரியாமே பேசினாக்கா அப்புறம் புரியுற மாதிரி சொல்லியா. எட்டி பார்த்தேன் அப்படி பிள்ளை அப்படி மல்லாக்கா கிடந்துச்சு. சரி, அந்த இது இல்லையா மல்லாக்க கிடந்துச்சுன்னா எதை பார்த்து? எல்லாமே மல்லாக்க தான் கிடக்கு. இது ஆணு இது பெண்ணுன்னு எதை பார்த்து கண்டுபிடிப்போம்? இந்த ஆளு என்னை விளக்கமா தடி வாங்காம விட மாட்டாப்புல. ஏங்க நீங்க தானங்க போனீங்க வேட்டைக்கு, நானாங்க போனேன். தடையை பார்த்தேன். ஓஹோ, முழுன்னு இருந்துச்சு. சரி, அதை பார்த்து கண்டுபிடிச்சீங்களா? எது முழுன்னு இருந்துச்சு? அட கர்மமே, சின்ன பிள்ளையா இருந்தாலும் தூக்கி கொண்டு இப்ப தூக்கிட்டு வந்து காமிச்சா ஆசையா பாரு. நானே அப்ப பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு வேற ஒன்றும் காட்டுவாங்க. சங்கு. என்ன சங்கு? இந்த சங்கை குரல் வளை என்ற சங்கை தடவினால் ஆண் மகவாக இருந்தால் முடிச்சு கனமாகவும், சரி பெண் மகவாக இருந்தால் முடிச்சு லேசாகவும் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பிராடு விடுற பொய்தான். அப்புறம் வேற என்ன பண்ற, இதா சொல்லி சமாளிக்கணும்ல. சரி இருக்கட்டும். அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு என் ஆளு. உன்னுடைய ஆளை நான் சந்திக்கலாமா? சந்திச்சு நல்லாசிகள் கூற வேண்டும், ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். என்ன செய்ய போறேனா? வேற ஒன்றும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லப்பா. என்னமோ ஓம்டாளுன்னு நான் பார்க்கணுமா இல்லையா? என்ன என் ஆளை பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. சரி, ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியணும்? யானை மேல ஏறணும்னு ஆசைப்படலாம். ஆமா, 10 ரூபா கொடுத்தோம்னா யானை பாக ஏத்தி இறக்கிடுவாரு. யானையவே ஏறணும்னு ஆசைப்படுறதுக்கு அதுக்கு நமக்கு நெத்தியில முளைக்கணும். உங்களுக்கு நெத்திலேயே முளைச்சாலும் எட்டாது, நீங்க கவுட்டுக்குள்ளதான் போய் வரணும். ஒரு விஷயம், என்னமோ யானைங்கிற எப்படி தீனி போட்டு வளர்க்குற? இது யானை இல்ல, எங்க கேட்டு பார்த்தா தெரியும். உன் லட்சணம் அழைத்து வா பார்க்கலாம். யானைக்கு யானை இல்ல, சும்மா விட்டுருமா? ஜி அடி செல்லாம். Hello.
சாமியார் இருந்திருக்காங்க. என்ன சாமி? நித்யானந்தவா? மேலோகத்துலேருந்து பிரம்மநேதாவா? அங்கெல்லாம் உனக்கு அந்த சாமியாரை தான் தெரியும். அவங்க போயிட்டாங்க. பயங்கரமான சக்தி. ஐயோ பயமா இருக்குமா? சக்தி வாய்ந்தவர். ஐயோ என்ன? அஷ்டமா சித்துக்களை கற்றவர். நல்லா செய்வாரா? அது சந்தேகம் தான். அஷ்டமா சக்தியை கொண்டவர். சிறுசை பெருசாக்குவார். இங்க எல்லாமே பெருசா தானே இருக்கு. பெருசை சிறுசாக்குவார். ஓ அப்ப வேணும், அவர் வேணும். கீழே உள்ளதை மேலே கொண்டுருவார். மேலே உள்ளதை கீழே கொண்டு வருவார். அப்படியா? வரட்டும், சுவாமியை நாம் தரிசிப்போம். பாருங்கள் ஐயா. தாயே நாரத மகரிஷியை நடப்பதையாகிய நான் ஸ்ரீலஸ்ரீ டிடி சங்கரா சுவாமிகள் இடது கையினால் எழுதிய திருப்பாடல் மூலம் யாருக்கடி மூலம்? சொல்றியா சாமி? சொல்றியா சாமி? சொல்றியா ஐயா சாமி அடிக்கிது குளிரி அதச்சொரு அதச்சொரு அடிக்கிது குளிரி இதச்சொரு இதச்சொரு கொம்பை தேடுது கொம்பை தேடுது நாரதர் சுவாமி நல்லா செஞ்சுட்டு போடி ரவி பிரசாத் சாமி மாச மாச வாணி அடிக்கிது குளிரி இப்ப தெரியுதா நான் சொன்ன வசனம்? சங்கு ஊதிருச்சு பாருங்க. நீ சொன்னது இப்ப சரியா தான் போல இருக்கு. யானை விடியறதுக்குள்ள மாடு அத்துக்குறும் போல இருக்கையா? மாடு எதுக்கு அக்குது? மாடு வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, முளக்கம்பு சரியா இருந்தா தான் கட்டுத்துறையில நிக்கும். முளக்கம்பெல்லாம் வேண்டாம். வேற முளக்கம்புல கட்டுறதெல்லாம் பழக்கம் இல்லாத மாடு. இப்ப வேற இது ஜல்லிக்கட்டு மாடா இருந்தாலும் நம்மள ஆள் பழகலான பார்த்தோன்னு பின்னாடியே வரும். கம்ப வேண்டியதில்லை. வாழ்க பெண்மகளே, வாழ்க வளர்க, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க. இந்த பெண்மகள் தான் நீங்க சொன்னதா உங்களுடைய ஆளுன்னு? ஏமா பாக்கட்டும். இப்ப இவர் இத வச்சு என்ன பண்றீங்க? இத வச்சு என்ன பண்ற? இத பண்றதுக்காக வச்சிருக்கீங்க? இதை வச்சுக்கிட்டு நான் உங்களை பண்றேன். யோ நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ லட்சணம் அங்கே தெரிஞ்சு வச்சுவாரு. என்ன புரியாம போயிருக்கீங்க? என்னங்க நமக்கு ஒரு ரெஸ்ட் வேணாமா? ஓயாம நம்மளே பண்ணிட்டு இருக்குது. அட நாராயணா நாராயணா. அப்போ ஓ மண்டபம் இப்படி போச்சு ஐயா. இன்னும் உயிரோட தெரியுற? ஒரு நாள் அப்படி ஒரு நாள் இப்படி. எப்பவுமே அப்படிதான். நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம், நல்ல ஜோடி பொருத்தம். இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் மட்டமாத்தான் இருக்கு, கீழே இருக்கு. மட்டம் இப்ப ஓரளவு ஒட்டுது. சரி, இத வச்சு எப்படி குடும்பம் பண்ண போற? அப்படி கேளுங்க, நாக்க புடுங்குற மாதிரி. மறுபடியும் கேக்குறாப்ல. எப்படியா குடும்பம் செஞ்சு காட்டுவோமா? வா. யோ என்னையா பண்ண போறீங்க? இல்ல இத வச்சு எப்படி குடும்பம் நடத்த போறீங்க? இல்ல உங்களுக்கு என்ன வருத்தம்? இல்லங்க உனக்கு குட்டையா இருக்கு, நீங்க நெட்டையா இருக்கீங்களே, எப்படி சமபகுதா இல்லையே? குட்டையா கொஞ்சம் குட்டையா இருந்தாலும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறீங்க இந்த எதுக்கு இந்த டேபிள்? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் பின்னாடி உட்கார்ந்திருக்கேன். மட்டை கட்டையை நகட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அது மாதிரிலாம் பழக்க வழக்கு சுத்தமா சரியில்லையே. யார் சொன்னா? அவன் ஆசைப்படுறான் பாருங்க. பிடிச்சிக்கிற வாப்பான்னு கேட்கறான் நகட்டி வச்சுட்டு. போதும், நல்ல அப்பே நல்ல மையன். இல்லை அங்கிட்டு வலிக்கிட்டு போயிடக்கூடாதுல்ல அதுக்காக. ஓ பாதுகாப்பு அப்பனுக்கு அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு என் தங்கை, உங்களுடைய தங்கை, இடத்திற்கு தலைவி. அந்த தலைவி வள்ளியை நான் பார்க்க வேண்டுமே, பார்க்கலாமா? அழைத்து வாருங்கள். ஆகட்டும். பிச்சை எடுக்கிற மாதிரியே பேசுறேன். மலையை சூழ்ந்து கொண்டேன், மன்மதன் நாடு கொண்டேன், நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். இன்பத்தின் எல்லையோ இல்லையே இல்லையே, பந்தியும் வந்ததா கொள்ளையே தொல்லையே, ஆழங்கோரம் வீசி ஏற்க வேண்டும், ஆழங்கோரம் வீசி ஏற்க வேண்டும். பருவம் என்னும் தேர்தலும் பாட 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 சின்ன சின்ன கூட கொஞ்சி கொஞ்சி
மங்கைக்குள் காதல் வெள்ளம் தங்கை புகழோட கண்டே சொல்லத்தான் நின்றேன் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசை மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் ஜீவன் சந்நிதி காதல் காண 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 ஜீவன் சந்நிதி காதல் கொஞ்சி கொஞ்சி புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் நான் ரொம்ப இடங்களா தான் இருக்கேன். ரொம்ப பேருக்கு நான் இடங்களா தான் இருக்கிறேன். என்னாச்சு? ஐயோ கண்ணு தெரியல எனக்கு. இரு இங்க வா. கண்ணு எங்க இருக்கு? இங்க தானே இருக்கு. வாய் ஏன் இந்த வாய்க்கு போணுச்சு? கால்ல தூசி ஊதுறேன். ஏய் கொன்றியோன். எதுக்குடா கூப்பிட்டீங்க? உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஏய் என்ன எல்லாம் ஒரே யூனிஃபார்மா வந்து நிக்குது. அம்பிராஜா குடும்பம். அம்மா என்னனே? நம்ம இடத்துல முனி ஓட்டம் இருக்கிறது. என்ன முனி ஓட்டம் இருக்கா? ஐயோ அண்ணே முனி ஓட்டம் இருந்தா உடனே அந்த இடத்த விட்டு ஓடிரணும். முனி குடுக்கு எடுத்துட்டு வரவா? அண்ணே முனி இருந்தா நம்ம காவல் பார்க்க அங்கெங்கன்னு போகும்போது நம்மளை வந்து அடிச்சிடும். கொடுக்க வச்சு அடிக்கிறது அது முனி அல்ல, முனிவர். ஏய் யாருப்பா இரு? கேட்டேன். முனிவர்னா தேவலோக ரிஷிமா அவரு. தேவலோக வாசி சூப்பர் ஃபிகர். என்ன குருட்டு சிரிக்கி கூப்பிடுறேன். ஐயா அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. எல்லாமே ஒரே யூனிஃபார்மா இருக்கீங்களே. ஆமா நாங்க ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. அம்மா கோவப்படுறாங்க. என்னனே பண்ற? இது குத்து பாட்டுன்னு உன்கிட்ட சொன்னனா? சாமிக்கு வரவேற்பு பாடல். வெல்கம் சாங். குத்து சாங் நாக்கு தலவா குத்துறது. வெல்கம் சாங். ஒழுங்கு மரியாதை நீ உள்ள போய் காவலை பாரு. சாமிக்கு வரவேற்பு கொடுத்து நான் ஆசீர்வாதம். இவரை நம்பி தைரியமா அனுப்பலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சிருச்சா? மாமா கம்பு எடுத்துட்டோம்.